நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள ராயப்பன்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட காமையகவுண்டன்பட்டி, நாராயணதேவன்பட்டி, அணிப்பட்டி ஆகிய பகுதிகளில் சமீப காலமாக தொடர் திருட்டு நடந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து கம்பம் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் பார்த்திபன் தலைமையிலான தனிப்படையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதில் திருட்டு நடந்த வீடு அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது 2 நபர்கள் மங்கிக்குள்ள அணிந்து வீடுகளில் திருடுவது பதிவாகியிருந்தது. கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்தனர். அப்போது தொடர் திருட்டில் ஈடுபட்டது அணைப்பட்டியைச் சேர்ந்த சிங்கராஜ் மகன் இந்திரகுமார் மற்றும் கம்பம் மாளியம்மாள்புரம் செல்வம் மகன் பிரவீன்குமார் என்பது தெரியவரவே அவர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள்தான் திருட்டில் ஈடுபட்டது என போலீசார் உறுதி செய்தனர். மேலும் அவர்களிடம் திருடி வைத்திருந்த மின் மோட்டார், பித்தளை பாத்திரங்கள், தங்க நகைகள், 80,000 ரூபாய் ரொக்கப்பணம் போன்றவை கைப்பற்றப்பட்டது. திருடப்பட்ட நகைப் பொருட்களை நாராயணதேவன்பட்டியைச் சேர்ந்த சங்கீதா என்பவரிடம் கொடுத்து அடகு வைத்தது தெரியவரவே அவரையும் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் செங்கோட்டு வேலவன் செய்தியாளர்களை சந்தித்தார். குற்றவாளிகளை விரைந்து பிடித்து காவல்துறை தனிப்படையினருக்கும் ராயப்பன்பட்டி காவல்துறையினருக்கும் நன்றி தெரிவித்து பொதுமக்கள் வீடுகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தினால் இதுபோன்ற திருட்டுகளை பிடிக்க உதவியாக இருக்கும், திருட்டு சம்பவங்களும் குறையும். இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என செய்தியாளர் சந்திப்பின் போது உத்தமபாளையம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் செங்கோட்டு வேலவன் தெரிவித்தார். தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சார்பாகவும் உத்தமபாளையம் உட்கோட்ட காவல்துறை சார்பாகவும் அனைவருக்கும் மதிய வணக்கம். ராயப்பன்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நாராயணதேவன்பட்டி, அணைப்பட்டி, காமையகவுண்டன்பட்டி இந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் கூட்டியிருக்கும் வீடுகளில் தொடர்ச்சியாக களவுகள் நடைபெற்று வருவதால் நம்மளுக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து புகார் வந்தது. அது சம்பந்தமாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இதை முழுமையாக கண்டறியணும் அப்படின்ட்டு நம்ம பேர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின் பேரில் கம்பம் வடக்கு வட்ட ஆய்வாளர், ராயப்பன்பட்டி எஸ்ஐ மற்றும் சப்டிவிஷன் கிரைம் டீம் அனைவரும் உள்ளடக்கிய தனிப்படை அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இது சம்பந்தமாக 25/12/2024 ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் நடந்தது. இது சம்பந்தமாகவும் எஃப்ஐஆர் போட்டிருந்தோம். அதில் கண்டினியூவாக சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது நம்மளுக்கு 2 அக்யூஸ்டு வந்துட்டு போகிறதா ஐடென்டிஃபை ஆச்சு. அது வெரிஃபை பண்ணும்போது இந்திரகுமார் மற்றும் பிரவீன் இவங்க 2 பேருமே லோக்கல் ஏரியா சம்பந்தப்பட்டவர்கள். அவங்கள தகுந்த முறையில் எடுத்து தனிப்படை தொடர்ந்து விசாரணையின் மூலம் அவர்கள் தான் இந்த களவுகளை நடத்தினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்தது. மேலும் இந்த ஒரு வழக்கு மட்டும் இல்ல, மேற்படி 4 வழக்குகள், மொத்தமா 5 வழக்குகள்ல இவங்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இவங்க கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்காக இந்த மங்கிக்குள்ளா கைரேகை இருக்காம இருக்கணுங்கிறதுக்காக கையுறை இது எல்லாமே பயன்படுத்தி மிக நீண்ட நாட்களாக இரவு நேரங்களில் கூட்டியிருக்கும் வீட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த வீட்டில் தொடர்ச்சியா குற்றங்களில் ஈடுபடுவது நம்மளுக்கு முழுமையா தெரிய வந்தது. ஸோ இந்த தொடர் விசாரணையின் மூலம் அவர்கள் அந்த வீடுகளில் எடுக்கப்பட்ட சொத்துக்களும் மீட்கப்பட்டு மேலும் அவர்கள் எங்கெல்லாமே இந்த மாதிரி வழக்குகளில் தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அறிய முடிஞ்சது. இதன் மூலியமா நம்ம ராயப்பன்பட்டி லிமிட்ல 5 குற்ற வழக்குகள்ல இவங்க 2 பேர்த்துக்கும் தொடர்பு இருந்தது. இவங்க இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எடுத்து இன்னொரு பெண் கைதி, அவங்க பேரு சங்கீதா, அவங்க மூலியமா பொருளை கொடுத்து அதை அடமானம் வச்சு அதுல பணம் எடுத்து செலவு பண்றது, இதுவும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த 5 வழக்குகள்ல மொத்தமா 3 குற்றவாளிகளுக்கு கைது செய்திருக்கிறோம். மேற்படி மீட்கப்பட்ட சொத்துக்கள் கேஷா 84,000 ரூபாய், ஜுவல்ஸ் சுமார் 3.5 பவுண்ட் மதிப்பு 2,24,000 ரூபாய் மற்றும் சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள வெள்ளி, பித்தளை பாத்திரங்கள், HP மோட்டார்ஸ் நம்ம எல்லாமே மீட்கப்பட்டிருக்கு. மேலும் திருடுவதற்காக 2 வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. அந்த வாகனங்களும் நாங்க மீட்டிருக்கிறோம். ஸோ நல்ல முறையில் தனிப்படை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு இந்த சமயத்தில் நான் கோரிக்கையை வைத்துக் கொள்வது என்னவென்றால், சிசிடிவி கேமரா மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அது நம்ம எல்லா டைமுமே நம்ம ஆர்கனைசரை கூப்பிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், நம்ம சொல்றோம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேணும் அப்படின்ட்டு. அதில் பொதுமக்களுடைய உதவி எங்களுக்கு கிடைச்சது. அதன் மூலியமா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. ஸோ மேலும் சில இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்றோம். எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி கேமரா நிறுவும் போது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உண்மையான குற்றவாளிகளும் மீட்கப்பட்ட சொத்துக்களும் அதிகபட்சமா மீட்க முடியும். ஸோ அதுதான் இந்த நேரத்தில் நான் பொதுமக்களுக்கு கனிவாக கேட்டுக்கொள்வது. சார், உத்தமபாளையத்தில் அந்த எலக்ட்ரிக்கல் உடைச்சதுல இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு?
இல்ல இதுல இவங்களுக்கு சம்பந்தம் இல்ல. அதனுடைய உண்மையான குற்றவாளிகள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறோம். இப்ப ரீசெண்டா செக்யூர் பண்ணிருக்கிறதா உங்களுக்கு தகவல் வந்திருக்குது. பட் அது உண்மை தன்மையை நான் வெரிஃபை பண்ண சொல்லிக்கிறேன். அது சம்பந்தமாக உங்களுக்கு நாங்க தகவல் தெரிவிக்கிறேன்.